சார் இந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு படித்த இளைஞன்ட்ட இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவன் சொல்கின்ற பதில் தெரியாது. சுவாதி கொலை வழக்கு எதற்காக நடந்தது தெரியாது. ராம்குமார் எதற்காக கைது செய்யப்பட்டான்னு தெரியாது. ராம்குமார் எதற்காக தற்கொலை செய்து கொண்டான்னு தெரியாது. மீத்தேன் திட்டம் எதற்காக வந்தது தெரியாது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் பின்னணி என்ன தெரியாது. மீசை ஏன் முளைக்கிறது ஆணுக்கு தெரியாது. பெண்மை ஏன் பூக்கிறது பெண்ணுக்கு தெரியாது. பற்கள் ஏன் முளைக்கிறது மழலைக்கு தெரியாது. மரணம் ஏன் அழைக்கிறது முதுமைக்கு தெரியாது. மனிதன் ஏன் அழுகின்றான் கடவுளுக்கு தெரியாது. கடவுள் எங்கே இருக்கிறார் மனிதனுக்கு தெரியாது. ஐயா, எல்லாமே எல்லாருக்கும் எப்பொழுதும் தெரியாது, என்றாலும் வாழ்கின்றோம் ஏன் என்று தெரியாது. சில பேருக்கு உங்க தலைமை யாரானா சத்தியமா தெரியாது. ஒரு கிழவன் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு கையில ஒத்த பிளேடை வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறா இருக்கின்ற பிளக்ஸ் எல்லாம் கிழிச்சானே, எந்த போராட்டமும் இருந்தாலும் தனி மனிதனை சந்தித்தாரே டிராபிக் ராமசாமி. அந்த டிராபிக் ராமசாமிக்கு போட்ட ஓட்டு எத்தனைங்க? அதனாலதான் கேட்கிறேன், கடவுள் வந்து என்னிடம் பேசினால் சாமி சத்தியமா அந்த சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு கொடுன்னு. சார் ஒரு நிமிஷம். அவரு டிராபிக் ராமசாமி மட்டுமல்ல, டெரிபிக் ராமசாமி. சார் கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் நடக்கும் போது எத்தனையோ வேட்பாளர்களை சோதனையிட்டாங்க. எத்தனையோ வேட்பாளர்களை சோதனையிடுகின்ற போது பல வேட்பாளர்களிடம் பல கோடி ரூபாய் சிக்கியது. ஒரே ஒரு வேட்பாளர் தான் 10 புத்தகம் இருந்துச்சு. அந்த 10 புத்தகம் வைத்திருந்த வேட்பாளர்கள் யாரும் இல்ல, நல்ல கண்களுடைய எல்லாருக்கும் அந்த நல்ல கண்ணை தெரிந்திருக்கும். அவருக்கு எத்தனை ஓட்டுங்க போட்டாங்க? இவ்வளவு இல்லைங்க, திரைப்படத்துல நல்ல நல்ல கருத்து பேசுற உங்களையாவது சட்டமன்றத்துக்கு அனுப்பிடலாங்க. ஆனா காமெடி பண்றவங்களை தானே நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல எல்லாம் சில பேர் இருக்காங்க, சாகுற வரைக்கும் நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் கேட்கிறேன், இளவரசனே நீ எப்படா சாவ? ஐயா, தஞ்சாவூர்ல இருந்து போன வாரம் நாங்க சென்னைக்கு போனோம் என்னுடைய 3 நண்பர்களோட. கண்டக்டர் சொல்லிட்டாரு, ஒரே ஒரு டிக்கெட் தான்ப்பா இருக்கு, யாரும் இப்போ போக முடியாது, நீங்கள் 3 பேரும் வேறு பஸ்ஸை பார்த்துங்கனாரு. வேறு பஸ்ஸே கிடைக்கல எனக்கு. நான் என்ன பண்ணேன், கண்டக்டர் டீ குடிக்கும் போது 3 பேரும் ஏறி போய் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டோம். பஸ்ஸு மறுநாள் சென்னையில் இறங்குது. இறங்கும் போது செக்கர் வந்துட்டார். செக்கர் வந்தோடனே கேட்குறாரு, எங்கே தம்பி ஒரு டிக்கெட் வச்சுருக்கீங்க 3 பேர் வரீங்க அப்படின்னு. இல்லைங்க சார் மன்னிச்சிருங்க, நாங்கள் அவசரமாக வரணும், அதனால் இப்படி ஒரு சூழல். ஏண்டா படிக்கிற பசங்க தானடா, படிக்கிற பசங்க தானடா, அறிவு இருக்கா? ஒரு டிக்கெட்டில் 3 பேர் வந்திருக்கீங்களே, அறிவு இருக்கா? உடனே நான் கேட்டேன், நாங்க போட்ட ஒத்த ஓட்டுல இந்த நாட்டையே 3 பேர் ஆள்ற போது ஒத்த டிக்கெட்ல நாங்க ஏன் 3 பேர் வரக்கூடாது? நான் யாருடைய பேச்சையெல்லாம் கேட்க நினைத்தேனோ உங்களையும் சேர்த்து, அவர்கள் எல்லாம் என்னுடைய பேச்சை கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இந்த வெற்றி எனக்கு கிடைத்த வெற்றி இல்லைங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் பெருக வாழ்ந்தான்ல வயல்ல வேலை பார்க்குற ஒரு விவசாய கூலிக்கு கிடைச்ச வெற்றிங்க. 50 மூட்டை நெல் எடுக்கிற எங்க வீட்டுல, 50 மூட்டை நெல் எடுக்கிற எங்க வீட்டுல மாட்டுக்கு வைக்கலுக்காகவே இந்த வருஷம் அறுவடை பண்ணியிருக்கோம்னா, அப்படிப்பட்ட விவசாயத்துல ஒரு விழிப்புணர்ச்சி கோடி கடவுளே